எங்கள் மத்தியில் ஓடாவிடும். ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நான் ஒரு உண்மையுள்ள சாட்சின்னு சொல்லுவது போல நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை தாங்கினது, அவருடைய கிருபை நம்மை சுமந்தது, அவருடைய கிருபை நம்மை தப்புவித்தது. தாயின் கருவிலே உருவேறுபடும் முன்னமே ஆதரித்த தேவனுடைய கண்களும் அவருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் தேவனுடைய கிருபை நம்மை சுமந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? அபிமெலேக்கு ஓடி வந்து ஈசாக்கோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்ததற்கு காரணம் அவன் சொன்ன வார்த்தை, தேவன் உன்னோடு கூட இருப்பதை என் சொந்த கண்ணால நான் பார்த்தேன் என்று சொன்னான். ஆகவே தேவனுடைய பிரசன்ன அவசியம், தேவன் நம்மோடு கூட இருப்பது அவசியம். நாமல்ல, அவரே வெளிப்பட வேண்டும், அவரே மகிமைப்பட வேண்டும், அவரே செயல்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவனுடைய கரங்களை பிடித்து சொல்லுங்க, யார் உங்களை விட்டு தூரம் போனாலும், யார் தூரம் போனாலும் கர்த்தர் இயேசு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை மறப்பதில்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சங்கீதக்காரன் தாவீது சொன்ன வார்த்தைகள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே இந்த எல்சாலும் சபை விசுவாசிகளை போல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொன்ன. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்கிலும் ஒரு உன்னதமான சந்தோஷத்தை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. தேவனுடைய பிரசன்னம் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, தேவனுடைய பிரசன்னம் எங்கே உண்டோ அங்கே நன்மை உண்டு. இதெல்லாம் அறிந்த தாவீது சொல்றான், 1000 நாட்களை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை காட்டிலும் அவருடைய ஆலயத்தின் வாசப்படி இருக்கு பத்தியா, அங்கே நான் காத்திருப்பதையே நான் நாடுவேன். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா எனக்கு தெரிந்த ஒரு காரியம், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன கர்த்தர் அவர் வார்த்தையாய் நம் மத்தியில் இருக்கிறார், அவர் மகிமையாய் நம் மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார். அவ்வளவுதானா சகோதரர்கள்? அவ்வளவுதான். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், தூயவரே சுவையே சென்று ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ தேவாதி தேவனையே. உங்க கை தட்டலின் சத்தம் மாத்திரம் வெளிப்படணும். தூயவரே சுவையே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ தேவாதி தேவனையே. துதித்திட வந்தோ, ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கிற ஒரு வார்த்தை, 1000 நாட்களை பார்க்கிலும்
நான் இந்த உலகத்தில் செலவிடுகிற கோடான கோடி நாட்கள் ஆயிரமான நாட்களாக இருந்தாலும் என்னைக்கு நான் தேவனுடைய பிரசன்னத்திற்கு கடந்து போகிறேனோ, என்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போய் என்னுடைய கைகளை உயர்த்தி ஆராதிக்கையில் என் தேவன் எனக்காக இறங்கி வருகிறவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ராமன் சொல்லுவோமா? இப்போ நான் சொன்ன ஊழியக்காரன் என்பவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை நல்லா கேட்டுக்கோங்க. இந்த செய்தியை நான் ஏன் கொடுக்கிறேன்னா, இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே கொடுக்கிறேன். ஆனால் உலகத்தில் வேதத்தில் இல்லாததை கட்டுக்கதையை சொன்னால் நல்லா ஜாலியாக ஆமேன் ஆமேன்னு கேட்பீங்க, அல்லேலூயா என்று கேட்பீங்க. எல்லாம் அக்கிரமம் பண்ணிட்டு வந்து நிற்ப, உன்னை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் உன்னை இரட்டத்தினையும் ஆசீர்வதிக்க போகிறான்னு சொல்லுவாங்க. ஆமேன் ஆமேன். நம்ம பர்சனல் அறிவே இல்லை, ஒன்றும் தெரியல. இந்த ஊழியக்கார் பார்த்தியா, என்னை பார்த்த உடனே என் முகத்தை பார்த்துட்டு இரட்டத்தினையும் ஆசீர்வதிப்பாராம். அந்த ஊழியக்காரனுக்கு கண்ணு தெரியல, அவ்வளோதான் தெரிய தவிர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கிற ஊழியக்காரர் நல்லாவே கண்ணு தெரியும் நீ யாருன்னு. ஆமென். கர்த்தர் சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன் தெரியுமா உனக்கு? சில நேரத்தில் எனக்கே சந்தேகம் வரும், இதுக்கா இல்லை ஆண்டவர் உன்னை ரீசெக் பண்ணிக்கிறான் ஆண்டவரை சொல்ல மாட்டேன். வரவனுக்கு என்ன, நாளைக்கு வந்து கணக்கு கேள்வி கணக்காக கொடுக்க போகிறான், அவங்களாம் சொல்லுவான், போயிட்டே இருப்பாங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன்? இன்றைக்கி இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, வேதத்தில் எழுதப்பட்டிருப்பது மாத்திரமில்லை. ஒருவேளை கர்த்தர் நாளைக்கு உங்களை அந்நிய தேசத்துக்கு கொண்டு போனால், ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒரு சபையில் உட்கார வச்சா, இந்த சத்தியங்களை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? நீங்கள் எந்த தேசத்துக்கு போனாலும் சத்தியம் ஒன்று தான். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இப்போ ஊழியக்காரனை சிலர் பொருட்டே பண்ணுறது கிடையாது. கர்த்தர் இர்ரெஸ்பான்சிபிளாக ட்ரீட் பண்ணுறது, இர்ரெஸ்பான்சிபிளாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கர்த்தருக்கு இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஏன்னா இப்போ மேட்ச் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. உங்கள் லைஃப்பில் சில காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஊழியக்காரனை இல்ட்ரீட் பண்ணுறது, ஊழியக்காரனை இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணுறதுலாம் ஒரு சின்ன கேட்சை விட்ட மாதிரி. இந்த கேட்ச் தானே போச்சு, அடுத்த கேட்ச் என்ன பண்ணிக்கலாம்? ஆனால் அந்த ஒரு கேட்ச் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு இல் ட்ரீட்மெண்ட் தான் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போடுகிறது, ஒரு தோல்விக்கு நேராக கொண்டு போகுது என்பதை அறியாதபடிக்கு நாம் செய்கிறோம். ஏன் நாம் அதை செய்கிறோம்? கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஊழியக்காரனை நீங்கள் கனம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, கனவீனம் பண்ணாமல் இருப்பதற்கு நீங்கள் ரொம்ப பிரயாசப்படணும். ஹலோ, இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் ஊழியக்காரனுக்கு நீங்கள் கனத்தை கொடுத்தாலும் கனவீனத்தை கொடுத்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத நீங்கள் ஊழியக்காரனுக்கு செய்யலை, அவன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு நீங்கள் செய்கிறீர்கள். அவன் ஊழியக்காரனாக இருப்பதற்கு காரணம் அவன் படிப்பு கிடையாது, அவனுடைய தகுதிகள் கிடையாது, அவன் மேலே தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம். சவுல் மேலே எந்த தகுதியும் கிடையாது, ஆனால் அபிஷேகம் ஊற்றப்படுவது தீர்க்கதரிசியாய் மாறினான். எல்லோரும் கேட்கிறார்கள், சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவனோ? ஆகவே ஊழியக்காரன நடை உடை பாவனை அல்ல, படிப்பல்ல, தகுதி அல்ல. அவன் மேல் இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். வேதம் சொல்லவில்லையா, ஆரோனை போல அழைத்தாலே ஒழிய இந்த போதக ஊழியத்துக்கு ஒருவனும் தானாக, எப்படி தானாக ஒருவனும் இந்த போதக பாஸ்டர் ஊழியத்துக்கு எவாஞ்சலிஸ்டாக வரலாம், நீ வந்து வேற எந்த ஊழியத்துக்கு வேணால் வரலாம். ஆனால் ஒரு போதகன் ஆகணும்னா கர்த்தர் உன்னை அழைக்காமல், அந்த அபிஷேகத்தை உன் மேலே வைக்காமல் உன்னால் வர முடியாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் என்னுடைய விசுவாசத்தை நான் இப்படி தான் நான் யோசிக்கிறேன். ஒரு போதகனை ஒருவர் கனவீனம் பண்ணும்பொழுது காட் இஸ் நாட் கோயிங் டு டேக் தட் லைட்லி. ஆண்டவர் அதை கட்டாயமாக ஒரு நாளும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப் போவது
கிடையாது. ஏனென்றால் நீங்கள் அவனை அல்ல, அவன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை கனவீனம் பண்ணுகிறீர்கள். இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை யாருக்கு செய்தீர்கள்? எனக்கே செய்தீர்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் ஏழைக்கு கடன் கொடுக்கவில்லை, கர்த்தருக்கே கடன் கொடுத்திருக்கிறான். ஒரு சாதாரண காரியத்துக்கே கர்த்தர் இத்தனை விளக்கமான ஒரு வியாக்கியானத்தை, ஒரு விரிவுரையை கர்த்தர் வேதத்தில் வைத்திருப்பார் என்றால், போதகன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் உணராதபடிக்கு கனவீனம் பண்ணுவீர்கள் என்றால், நீங்கள் அந்த அபிஷேகத்தை கொடுத்த அந்த அபிஷேகமாக இருக்கிற ஆவியானவரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். உலகத்தில் எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் ஆவியானவருக்கு விரோதமான எந்த கிரியையும் ஒரு நாளும் ஒரு காலும் மன்னிக்கப்படுவது கிடையாது. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஊழியக்காரன் யாரு முதல்ல அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க 2 கொரிந்தியர் 5:20. 2 கொரிந்தியர் 5:20. நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகள். ஸ்தானாதிபதினா அம்பாசிடர். அம்பாசிடர் கார் இல்லைங்க. அம்பாசிடர்னா ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்தில் தன்னால் நியமிக்கப்பட்ட ஒரு தூதுவனுக்கு தான் அம்பாசிடர் என்று பெயர். அப்போ நல்லா கவனிக்கணும். ஊழியக்காரன் பாஸ்டர் யாருன்னா தேவனால் நியமிக்கப்பட்ட ஸ்தானாதிபதியாக அம்பாசிடராக இருக்கிறான். இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்துக்கு வாங்க. தாவீது தன்னுடைய அம்பாசிடருக்கு, தன்னுடைய பிரதிநிதிக்கு ஒருவர் செய்த தீமையை எப்படி சரி கட்டுகிறான் என்று வேதத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 10:4. ஓகே, 2 சாமுவேல் 10:4 வாசிங்க. அப்பொழுது ஆனோன் தாவீதினுடைய ஊழியக்காரர்ல தாவீதினுடைய பிரதிநிதிகளை, தாவீதினுடைய அம்பாசிடர்ஸை, தூதுவர்களை பிடித்து ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்கள் வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து விட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அந்த காலத்தில் அது வெக்கத்துக்குரிய காரியம். இன்னைக்கு எல்லாரும் பாதி கிழிச்சு பாதியை கிழிச்சு என்ன பண்ணுறாங்க? இது ஒரு ஃபேஷன். இவ்வளோ போட்டால் அது அந்த பெண் ஒரு மாடர்ன் கேர்ள். ஒரு ட்ரௌசர் மாதிரி போட்டுக்கிட்டு இன்றைக்கி புருஷர்கள்லாம், நானும் தான் போடுறேன் இல்லைன்னு சொல்லலை, எப்போயாவது ரொம்ப ரேராக தான் பார்க்கலாம், ஒரு முட்டி வரைக்கும் போட்டு கீழே கட் பண்ணி விட்டா. அப்போ அவங்களுக்கு அசிங்கமாக இருந்துச்சு. அதை கட் பண்ணி விட்டு ஒரு பக்கம் தாடியை சிராச்சிட்டான். இவன் யாருக்கு செஞ்சாங்கன்னா, தாவீது அனுப்பின அவனுடைய ஊழியக்காரருக்கு இதை செய்கிறார்கள். தாவீது ஒரு சாதாரண மனுஷன், தாவீது ஒரு சாதாரண ராஜா, அவ்வளோதான். இப்போ இவன் என்ன செய்கிறான் பாருங்கள். 2 சாமுவேல் 11:1 எடுங்க பார்க்கலாம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தம் போகிற காலத்திலே தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் அனைத்தையும், நல்லா கவனிக்கணும், அம்மோன் புத்திரர் செய்த காரியத்தை தாவீது மனசில் வச்சுருந்தான். ஆனால் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தை தாவீது தொடங்கலை, அவர்கள் தொடங்குகிறார்கள். இதே அதிகாரத்துக்கு முன்னாடி அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பத்தியில் கடைசி 2 வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அம்மோன் புத்திரர் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அவங்க கூலி பொறுத்துறாங்க. முதல் பத்தியில் முதல் 2 வசனத்தை கவனிச்சிங்கன்னா சீரியரை கூலி பொறுத்துகிறார்கள். அதே முதல் பத்தியில் கீழே மேலே 2 வசனம் வந்தீங்கன்னா, அவர்கள் தோற்று போய் அவர்கள் தங்கள் கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொள்கிறார்கள். தாவீது அப்படியே விட்டுறான், ஒன்றும் செய்யலை. தாவீது அதை மறந்துட்டான்ல. யுத்தம் போகிற காலம் வந்த உடனே அவன் அனுப்பின ஜனங்கள் யாருன்னா, சகல இஸ்ரவேலரையும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக அனுப்புகிறான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண ராஜா தன்னுடைய 2 பிரதிநிதியை ஒரு பக்கம் தாடியை சிரைச்சிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த சம்பவத்தில். தாடி வளர மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க ஊருக்கு வர்றதுக்கு வெக்கப்பட்டாங்க. அப்போ இன்னொரு பக்கம் தாடி சிரைச்சிட்டு வரலாம் இல்லையா? அப்படி இல்லை, நீ அங்கேயே இருந்து அந்த ஊர்லேயே இருந்து தாடிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் வான்னு சொல்லிடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், அந்த காலம் வரும்பொழுது, அடுத்த வருஷம் யுத்தம் போன காலம் வரும்பொழுது அவர்களுக்காக பழி வாங்க தாவீது புறப்படுகிறான்.
12ஆம் அதிகாரத்தில் 29-30 வாசிங்க. 2 சாமுவேல் 12:29-30 சீக்கிரம். அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவிற்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அப்போ எந்த ராஜா இந்த தீமையை செய்தானோ, அனுமதி கொடுத்தானோ, அவன் தலைமையில் இருக்கிற கிரீடத்தை எடுத்துக்கொண்டான் என்றால் அவனை ராஜாவாய் இராதபடிக்கு அவன் மேன்மையிலிருந்து அவனை தள்ளினான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அந்த 2 வசனத்தை வீட்டில் வாசிச்சுக்கோங்க, கர்த்தர் மகிமைப்படுவாராக. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண ராஜா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தன்னால் அனுப்பப்பட்ட தன்னுடைய பிரதிநிதிக்கு இப்படிப்பட்ட ஒரு பழிவாங்குதலை செய்வான் என்றால், சகல இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேசத்துக்கு விரோதமாக அனுப்புவான் என்றால், கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். ராஜாதி ராஜாவாகிய தேவன் தான் அழைத்த, தான் அபிஷேகம் பண்ணின, தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படக்கூடாத ஒரு போதகரை ஒருவன் அவமானப்படுத்தும் பொழுது, ஒருவன் நிந்திக்கும் பொழுது, ஒருவன் தூஷிக்கும் பொழுது கர்த்தர் மௌனமாய் இருப்பார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். என்னை அழைத்த தேவனுடைய ஜீவனை சாட்சியாய் வைத்து சொல்லுகிறேன், ஒரு போதகனை தூஷிக்கும் பொழுது, ஒரு போதகனுக்கு விரோதமாய் தீங்கு பேசும் பொழுது நிச்சயமாய் தேவன் தாவீதை போல பொறுத்து கொண்டு 1 வருஷம் கழிச்சு பொறுத்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. என் தேவன் நிச்சயமாய் அதற்குரிய காரியத்தை பழி வாங்குகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் போதகனுக்காக அல்ல, அவன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்காக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தது உங்களுடைய சரீர மீட்புக்காக அல்ல, உங்களுக்குள் இருக்கிற அவருடைய சுவாசமாகிய ஆத்துமாவுக்காக. அப்படியாக என் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் வழக்காடுவார். என் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்காக என் தேவன் யுத்தம் செய்வார். என் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்காக என் தேவன் அப்படிப்பட்ட கிரியையை செய்தவருடைய மேன்மையில் இராதபடிக்கு தள்ளுவார் என்று இது என்னுடைய விசுவாசம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அபிஷேகம் மாத்திரம் இல்லை, நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்னேன், பவுல் சொல்றான், நாங்கள் கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு என்ன சொன்னீங்க? சாட்சியா? ஸ்தானாதிபதியாக இருக்கிறோம். நாங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சோம் இல்லையா? நாங்கள் யாரா இருக்கிறோம்? ஊழியக்காரன் யாரா இருக்கிறான்? கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி. தட் மீன்ஸ் அம்பாசடர். அப்போ அம்பாசடர் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தேசத்துக்கு நான் அம்பாசடர் இல்லைங்க. இந்த ஊழியக்காரன் சபை மேய்ப்பன் உலகத்தில் இருக்கிற ஒரு தேசத்துக்கு அம்பாசடர் கிடையாது. சபை மேய்ப்பன் யாருடைய தூதுவனாக இருக்கிறான் என்றால், பரலோக ராஜ்யத்தினுடைய தூதுவனாக இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறான். இந்த பூமி அவனை கொன்றால் இரத்த பழியை கணக்கு கொடுக்க வேண்டும். சபையில் இருக்கிற தூஷித்தால் கர்த்தர் மேன்மையை பிடுங்குவார். ஏனென்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் அனுப்பப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதுவனாக இருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், நான் கர்த்தருக்கு முதல் காரியம், இந்த பிரதிநிதி என்ன கைமாறு செய்வார்? ஒன்று சொன்னால் ஸ்தோத்திரம் செய்வார். ஆமென். ஒன்று என்ன செய்வார்? ஸ்தோத்திரம் செய்வார். ரெண்டாவது 2 தீமோத்தேயு 1:6 எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1:6 எடுத்துக்கொள்ளுங்க. இது நிமித்தமாக, இப்போ ஊழியக்காரன் சபையில் உத்தம குமாரர்கள் இருக்கிறார்கள். சபையிலே பிரியமுள்ள குமாரர்கள் இருக்கிற எல்லாரும் அல்ல. 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் காரியோத்து. அப்ப சபையில எந்த சபை எடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் சொல்றது போல பயிர்களும் இருக்கும், களைகளும் இருக்கும். ஆமென். சீஷர்களும் இருப்பார்கள், யூதாஸ் காரியோத்தும் இருப்பான். அப்ப இங்க சொல்றான், பவுல் சொல்றான், உன்மேல் என் கைகளை, எப்படிப்பட்ட கைமாறு தெரியுமா? உன்மேல் என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பும்படியாக. இருக்கிறீங்களா? டிசம்பர் மாதம் மற்ற சபையை பற்றி எனக்கு தெரியாது. நான் ஒன்றை செய்கிறேன் என்றால் வேத ஆதாரத்தின் அடிப்படையில் நான் செய்வேன். நான் டிசம்பர் மாதம் சபையில் எண்ணெய் அபிஷேகம் பண்ணுறோம், வருஷத்தில் ஒரு வாட்டி பண்ணுறோம் என்று மனசார வாழ்த்தணும். இதுதான் ஊழியக்காரன் செய்கிற கைமாறு. இதுதான் ஊழியக்காரன் உங்களுக்கு செய்கிற பிரதிபலன். இதை தாண்டி ஊழியக்காரன் நீங்கள் கொடுக்குற 1000க்கு 1000 ரூபா தரமாட்டார், இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். ஆமென். அப்போ 3வது காரியம் என்ன? நீங்கள் உங்கள் ஊழியக்காரன் செய்கிற ஒரு உபகாரம் என்னன்னா, உங்களுக்குள் இருக்கிற அந்த வரத்தை, உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை தட்டி எழுப்பணும். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ 2 காரியம். முதலாவது பிரியமுள்ள குமாரனாக இருக்கணும், 2வது காரியம் உத்தம குமாரனாக இருக்கணும்.
இப்போ மூணாவது காரியம், எப்படிப்பட்டவர்களாக விசுவாசி இருக்க வேண்டும்? 2 தீமோத்தேயு 1:13 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:13. விசுவாசத்தோடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசன சட்டத்தை கை கொண்டிரு. அப்போ நல்ல விசுவாசி என்னன்னா, சத்தியத்தை இந்த காதில் வாங்கி, என் முகத்தை ஏன் பார்க்குறீங்க? இந்த காதில் வாங்கி இப்படி விட்டுறக்கூடாது. இந்த காதில் வாங்கி இந்த வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போய் அதை கை கொள்ளணும். அவர்கள் தான் நல்ல விசுவாசிங்க, அவங்க தான் பிரியமுள்ள விசுவாசிகள், அவர்கள் தான் உத்தம விசுவாசிகள். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லை என்றால் அந்த வசனம் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாது. ஆகவே உத்தம குமாரனாகிய பிரியமுள்ள குமாரனாக இருக்கிற விசுவாசிகள் கனி கொடுக்கணும். ஆண்டவர் மரத்தாண்ட வருகிறாரு, கனி கொடுக்கிற காலம் கிடையாது. கனி கொடுக்காத காலத்திலும் கனி எதிர்பார்க்கிற தெய்வம் அவர். அப்போ அந்த கனி எதிர்பார்க்கும் பொழுது வசனத்தை கேட்டு 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 அது செரிக்காமல் உட்கார்ந்துருக்கிற விசுவாசியை போல இல்லாமல் நல்ல கனிகளை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். வசனத்தை கை கொள்கிற விசுவாசிகள் கட்டாயம் கனி கொடுப்பார்கள். நான் சொல்கிற வசனம் சொல்லுது மன்னிக்கணும். அப்போ நல்ல விசுவாசி என்ன பண்ணும்? மன்னிச்சிட்டேன் பாஸ்டர், ஆனால் செத்தாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். கரெக்டா? நீ செத்த யார் வீட்டுக்கு நீ போக மாட்டேன், உன் வீட்டுக்கு தான் எல்லோரும் வரணும், அது வேறு விஷயம். அதை தெரியாமல் செத்தாலும் போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ செத்தாலும் போக மாட்டேன்னா நீ செத்தாலும் பரலோகம் போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? ஆகவே வசனம் சொல்லுது மன்னிச்சிரு, அவ்வளோதான், விட்டுரு. ஜாக்கிரதையாக இருக்க வேணான்னு சொல்லலை. புறாவை போல கபடமற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல மண்ணின்னு சொல்கிற அதே வசனம் தான் இன்னொருத்த சொல்லுது, அப்படிப்பட்டவங்களை குறித்து ஜாக்கிரதையாயிரு. நான் இன்றைக்கி வேணால் ஒரு ஸ்டேட்டஸ் பாருங்களேன். ஒரு பொய் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் மேலே நம்பிக்கையை தூக்கி போட்டுரும். நீங்கள் சொல்கிற ஒரு பொய், நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு பொய், என்னுடைய ஸ்டேட்டஸில் போய் பாருங்கள், போட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு பொய், அந்த ஒரு பொய் அது பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் அந்த ஸ்டேட்டஸ் உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் திருப்பவே முடியாது. உங்களை பார்க்கும்போதே ஒரு சந்தேகத்தோடு தான் பார்ப்பேன். ஒரே ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்னுடைய கேரக்டர்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ப மாட்டேன். நான் எவ்வளோதான் நான் பழகினாலும் உங்கள் மேலே என்ன இருக்கும்? ஒரு போலீஸ் கண் இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்களா தெரியலையே அப்படின்ட்டு. கர்த்தர் நல்லவர். இருக்கிறீங்களா? அப்போ 12 பேரில் ஒருத்தன் வசனத்தை கை கொள்ளாதிருந்தான். 70 பேரில் 70 திரும்பி போயிடுச்சு. ஆகவே நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் கனி கொடுக்கும்படியாக நல்ல விசுவாசியாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் வசனத்தை என்ன பண்ணணும்? கை கொள்ள வேண்டும். பிரியமுள்ள குமாரன், உத்தம குமாரன், வசனத்தை கை கொள்கிற குமாரனாக நீங்கள் இருக்க வேண்டும். 2 வாரத்துக்கு முன்னாடி தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு பேசினேன். போன வாரம் ஆரம்பிச்சிருக்கிறேன், ஊழியக்காரன் என்ன செய்யணும்? நீங்கள் கனம் பண்ண வேண்டும். இந்த செய்தி போய் கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆகவே நீங்கள் கனி கொடுக்கிறீர்களா இல்லையா என்பதை கட்டாயம் காலம் பதில் சொல்லும். ஆமென். உங்கள் கண்ணும் பார்க்கும், என் கண்ணும் பார்க்கும். பக்கத்தில் பாருங்கள், கண்ணு தெரியுதா? அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கனி கொடுக்குறீங்களா இல்லையான்றத காலம் பதில் சொல்லும். அதனால் அப்படி தெனாவட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சாதாரணமாக பார்த்து சொல்லுங்கள். என்னமோ உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்த மாதிரி பார்க்குறீங்க. சாதாரணமாக தாழ்மையாக பார்த்து நீங்கள் கனி கொடுக்கிறீர்களா இல்லையா என்பதை காலம் பதில் சொல்லும். பாஸ்டருக்கு காலம் பதில் சொல்லும். ஹலோ, இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா?